தொடர்ச்சியாக ஒரு ஸ்டாண்டப் காமெடியன்லாம் இவ்வளோ நாள்லாம் சர்வை பண்ண முடியாது. ப்ராப்பர்ட்டி ஜோக்ஸ் சொல்லும் போது பசங்க நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்க பாதி ப்ராப்பர்ட்டி எடுத்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்டால் ராமராஜன் சரி முத்தன் ரெண்டு பேருமே நான் ஈக்குவலாக தான் பார்ப்பேன். ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பேட்டில் இருக்கும்போது அதை ரிசீவ் பண்ணுவாங்க. அதனால் அது காமெடி ஒர்க் ஆகும். Madurai Muthu fans meet. Title sponsor Aisha, co-sponsor Dakshan Dosa and Vetri Reels. Associate sponsor Sri Shakti Designing Studio, Dr. Fruit, Archi Masala, Balakrishnan Foundation Charitable Trust, Führer, Jeevan Hospital, Pulse Cube, Tayangsi, Metro People Tamil, Dinasari Nalidal. Venue partner World Tech University, Avadi, Chennai. And அடுத்ததா வந்து யார் வர போறாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது, காமெடியன்ஸ் எல்லாம் கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணம். என்னதான் ஆன் ஸ்டேஜ்ல நம்மலாம் ட்ரெண்ட் ஆனாலுமே ஆஃப் ஸ்டேஜ்ல பின்னாடி இருந்துமே ஒருத்தர் பயங்கரமா பிரபலமாகி பயங்கரமா ஒரு கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அதுல இவரும் ஒருத்தர். அண்ட் நிறைய பேர் கிரியேட்டரா வெளியே வந்திருப்பாங்க. பட் காமெடியன்ஸ் கிரியேட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பின்னாடி இருந்து செதுக்கி கொண்டு வர ப்ராசஸ் ரொம்ப பெருசு. அதுக்கு பின்னாடி நாங்க உழைக்கிறத தாண்டி ஒரு தனி மனிதரா ஒரு குழுவோட பயங்கரமா உழைச்சிக்கிட்டு இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் நம்ம ஒன் அண்ட் ஒன்லி காமெடி ஷோ, தி பெஸ்ட் காமெடி ஷோவா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்க கலக்க போவது யாருடைய டைரக்டர் தாம்சன் சார் ஆன் தி ஸ்டேஜ். ஹாய் சார். குட் ஈவினிங்ப்பா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்கள் இந்த ஜேர்னியில் அண்ட் இந்த ஸ்பெஷல் ஷோவில் ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா த்ரூ அவுட் த ஜேர்னி நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. இந்த ஜேர்னியில் உங்களை தவிர வேறு யார் இருந்திருந்தாலுமே இந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஆகிருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. கலக்க போது யாரில் அண்ணன் வந்து கண்டஸ்டண்ட்டாக இருந்தார். ஸோ அதே கலக்க போது யாரில் ஜட்ஜாவும் வந்து இருக்காரு. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க சார். ஸோ அது எங்கேருந்து ஆரம்பிச்சது அந்த பயணம், அந்த இது எப்படி சார் இருக்குது? இல்லை அவர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு சீசன் வந்து KPY 1 அந்த சீசன் அப்போது நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த ஷோவில் வந்து ராஜ்குமார் சார் இருந்தார். ராஜ்குமார் சார் தான் டைரக்டரு, நான் வந்து அதில் அசிஸ்டன்ட் தான். 2005 எப்படின்னா இப்போ நான் இங்கே வந்து அவருடைய ரசிகராக தான் வருவேன். எப்போவுமே வந்து அவருக்கு நான் சொல்லுவேன், நான் வந்து உங்களோட முதல் ரசிகன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அவருடைய அந்த ஸ்டாண்டப் காமெடி அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட அந்த எண்டில் இருக்கும், அங்கேருந்து நான் ரசித்து பார்த்துருக்கேன். ஸோ அப்பத்துலேருந்து தொடர்ச்சியாக நான் பார்த்துட்ருக்கேன். அவர் அங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தும் அப்புறமாக நான் அவரை ஷோ வச்சு டைரக்ட் பண்ணும் போதும் சரி நான் பிரமிச்சு தான் பார்ப்பேன் எப்பவுமே. ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு ஸ்டாண்டப் காமெடியன்லாம் இவ்வளோ நாள்லாம் சர்வை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு மிமிக்ரி அப்படின்னும் போது மிமிக்ரியை வந்து ஒருத்தர் எடுத்து நீங்கள் இமிட்டேட் பண்ணுறீங்க. பட் ஸ்டாண்டப் காமெடினா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸு, அந்த மாடுலேஷனு, அந்த ஜோக்கோடைய டெலிவரன்ஸு, அந்த ஸ்லாங்கு அதில் நிறைய இருக்குது. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பேசினா அது கஷ்டம்தான், இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் அந்த நடிகர்கள் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். அதை இமிட்டேட் பண்ணும்போது கைத்தட்டல் வரும். பட் ஸ்டாண்டப் காமெடி அப்படின்றது வந்து அது ரொம்ப கஷ்டம். பழனியாக இருந்தாலும் சரி, முத்தனாக இருந்தாலும் சரி, மகேஷ் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே சிறப்பாக பண்ணுறாங்க. அது கஷ்டம். அதை இன்னும் கரெக்டாகவும் பண்ணுவார். அதுக்கு வந்து உண்மையாகவும் உழைச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாக. ஆமாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸ்டாண்டப் காமெடிங்கிறதே கஷ்டம். பட் அதை தாண்டி அடுத்தடுத்த அந்த ஜென்ரேஷன் மாற அவருமே அப்டேட் ஆகி இப்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடுவில் கொடுத்தாரு. ப்ராப்பர்ட்டி காமெடி அப்படின்றதே இப்போ ஒரு தனி செக்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நிறைய ஃபேன் பேஸும் இருக்குது. அண்ட் நம்ம ஷோவில் அது நிறைய வந்து ஹிட் ஆகிருக்கு. அண்ட் நீங்களுமே அதுக்கு பின்னாடி நிறைய நீங்களும் அதில் இருந்திருக்கீங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது சார்? அதான் அவர் ப்ராப்பர்ட்டி ஜோக்ஸ் சொல்லும் போது பசங்க நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்க பாதி ப்ராப்பர்ட்டி எடுத்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுங்க ஸ்டேஜில் பண்ணும்போது அவனுங்களது பாதி இவர்கிட்ட தான் இருக்கும், அவங்க தேடிட்டு இருப்பாங்க. இல்லை உண்மையா, ஏன்னா சும்மா சொன்னா பார்த்தா உண்மையா ஐயோ அவங்களுக்கு எடுத்து வச்சிருப்பாருப்பா. அந்த அளவுக்குலாம் அவங்க பண்ணாங்க. அதான் நீங்கள் பேசுகிற அளவுக்கு இருக்குல்ல, அது ஒரு கிரியேஷன் தானே. ஏன்னா
ஒரே விஷயங்கள் நம்ம பண்ண முடியாது தொடர்ச்சியாக. எங்கள் டிஜிட்டல் இருக்குது, நிறைய அப்டேட் ஆகணும்ல. அதனால் அதையும் அவர் வந்து புதுசாக ட்ரை பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காரு. அதை வச்சு ஓகே, சந்தோஷம். எஸ் சார். அண்ட் அதே மாதிரி ராமர் அண்ணா அண்ட் முத்து அண்ணாவோட காம்போவும் நடுவில் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அந்த காம்போ ஸ்பெஷலாக அண்ட் பர்சனலாக உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? இல்லை, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் தானே. அதாவது என்னென்னா, இவர் என்ன அவர் டீஸ் பண்ணாலும் சரி, அவர் என்ன அவர் டீஸ் பண்ணாலும் சரி, ஒருத்தருக்கு வந்து அதை ரிசீவ் பண்ணுறது தான் காமெடியை. கரெக்ட். அதை ரிசீவ் பண்ணுறது தான் காமெடி. இப்போ 2 பேருமே வந்து ஈக்குவல் தான். எனக்கு கேட்டால் ராமராஜன் சரி, முத்தன் 2 பேருமே நான் ஈக்குவலாக தான் பார்ப்பேன். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பேட்டில் இருக்கும்போது அதை ரிசீவ் பண்ணுவாங்க. அதனால் அது காமெடி ஒர்க் ஆகும். ஓகே. இங்கே நான் பெரிய நினச்சா யாருமே எதுவும் பண்ணவும் முடியாது. நகைச்சுவை காமெடின்னு வரும்போது நம்ம சரண்டர் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு ராமர் நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்கல்ல. ஆமாம். அவர் எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி போகிறார். இவங்க எல்லாரும் சிரிக்க வைக்க இவங்க எல்லாரும் எடுக்கிற முயற்சிகள் அதிகம். ஆமாம் சார். அதே மாதிரி பர்சனலாக வந்து ஒரு கொஸ்டின், அதாவது அண்ணா தாண்டி ஒரு கொஸ்டின் என்னென்னா, நிறைய பேர் நீங்கள் வந்து நிறைய வருடங்களாக அதே தொலைக்காட்சியில் இந்த பர்டிகுலர் ஷோக்கு பின்னாடி ஒரு தூணாக நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. நிறைய பேரை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த கிரியேஷனுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி நாங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு கை தட்டிடுவா ஜாலின்ட்டு போயிடுறோம். பட் அந்த ஜாலியை கொண்டு வரதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு மெனக்கடல் போடுறீங்களா? அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கோராக பார்ப்பீங்க? அதான் நீங்கள் சொல்கிறது தான். நம்ம கரண்ட்டில் இருக்கிற விஷயங்கள் நம்ம நிறைய தேடணும். ரியாலிட்டியில் என்ன இருக்குது, பப்ளிக் எதோட அதிகமாக கனெக்டடாக இருக்காங்க, நடைமுறையில் என்ன இருக்குன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும். ஓகே. கெட்டப்ஸ் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம். டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் கெட்டப்ஸ் வந்து ரொம்ப ஒர்க் ஆகும். அதை நாங்கள் போடுவோம். மெனக்கடலை எல்லாருமே மெனக்கடுறாங்கப்பா. எல்லாரும் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டுக்கு எல்லாருமே மெனக்கடுற மாதிரி தான் மெனக்கடல் இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி வரல. அவங்க நம்ம என்ன திங்க் பண்ணாலும், நம்ம என்ன கிரியேட் பண்ணாலும் அவங்களால அது முடிஞ்சால் மட்டும்தான் இந்த கிரியேஷனே சாத்தியம். ஓகே. இல்லைன்னா அது வீணாக போயிடும். ஓகே சார். இப்போ நிறைய பேர் பாடி லாங்குவேஜ்லாம் எடுக்கும் போது சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரிலாம் தொட்டு ஒரு மாதிரி வருவாங்க. ஆனால் இவர் வந்து எளிமையாக இவருக்குன்னு ஒரு பாணியை வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? இல்லை, அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல்லாம் அவர் அங்கேயே சொல்லிடுவார், இதுக்கு நீங்கள் சிரிச்சிருக்கலான்றவார். அது வந்து இன்னைக்கே நாள் நடந்துச்சு சார். இல்லைப்பா, அதான் நிறைய அண்ணனே சொல்லியிருக்காரு நிறையா, இதுக்கு நீங்கள் சிரிச்சுக்கலான்னு வரும், இதுக்கு பரமக்குடியில் பயங்கரமாக சிரிச்சாங்க அப்படின்றவார். அதெல்லாமே அவருடைய யுக்தி தான் நினைக்கிறேன். அது முதல் எபிசோடு எப்படி வந்து அவர் சொன்னார், இப்போ ரசிகனா வந்தேன்ற மாதிரி ரசித்தாத்தான் உண்டு, மனசுக்குள்ளே மானசீகமாக ஏற்றுக்கிட்டாதான் உண்டு. அந்த வகையில் ரொம்ப முறை என்னை விஜய் தொலைக்காட்சிக்கு அழைச்சார். அது வர முடியாத சூழல். கடைசியாக இப்போ சொன்ன அந்த நகைச்சுவை வந்து அவர் ரீஎன்ட்ரி விஜய் தொலைக்காட்சி 2005க்கு அடுத்து மறுபடியும் ரீஎன்ட்ரி வந்து நிறைய முறை அழைத்து, அது அன்பின் பேரில் தான் வரணும், வேறு இடத்துல பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டது. அது சீசன் 9ல் ஜட்ஜாக அழைச்சார். அப்போ தான் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் அதில் போட்டு அது முதல் எபிசோட்லேயே எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடச்சி. அதனால் ரீஎன்ட்ரி எப்படி முதல்ல அங்கே ராஜ்குமார் சார் இவங்க இயக்கத்தில் இருந்தோமோ அதே போல் ரீஎன்ட்ரியில் பெரிய ஒரு பிளாஸ் கிடச்சிது. இந்த ப்ராப்பர்ட்டி காமெடியெல்லாம் அமைஞ்சதுமே ஐயாவோட வந்து ரொம்ப கண்டிக்க மாட்டார், அவருக்கு தெரியும் இது பண்ணணும். அதே போல் நிறையா பேர் உருவாக்கி விட்டுட்டு சொல்லுவாங்க, சின்னதாக ஒரு இது கொடுத்துருப்பான், நான் தான் எல்லாமே அப்படின்வான். ஆனால் நிறையா பேர் உருவாக்கிட்டு யாரும் வெளியே நான் வந்து என் தயாரிப்பு தான் இப்போ நான் அந்த வார்த்தை இது வரைக்கும் பார்த்தேன். ஆனால் அத்தனை பேரும் பெரிய பெரிய லெஜெண்டரி ஆகிட்டான். இப்போ ரோபசங்கர் வந்து அவ்வளோ செதுக்கி அது இதில் கொண்டு வந்தது ஐயா தான். தம்பி சிவகார்த்தியன். ஆனால் ஒரு இடத்துல கூட என்னுடைய படைப்பு நான் அப்படின்ற வார்த்தை எங்கள் ஊரில் ஒரு ஆள்கிட்ட நன்கூட கேட்டு போனோம் கோயில் இதுக்கு, ஐயா ஒரு தொகை எழுதுங்கன்னு. அவர் தமிழ் வாத்தியார், குறுந்தொகைன்னு எழுதினார். புரியுதா? புரிய வேண்டிய அவசியம் எனக்கு தேவையில்லை, நான் சொல்ல வேண்டியது சொல்லித்தாகணும். நான் இப்போ சொன்னாலப்பா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்களா? இதை சிரிச்சு இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். அதாவது தன்னை மிகைப்படுத்தி சொல்லிக்கிற மத்தியில் எல்லாரும் அங்கங்கே சொல்லிக்கிட்டா போதும். அது மாதிரி நிறையா இன்றைக்கி மக்கள் பண உளைச்சல் மன உளைச்சலில் விரக்தியில் இருக்கவங்கள இந்த ஷோ மூலம் இப்போ சோஷியல் மீடியாவுக்கு தான் நிறையா வருது. கட் பண்ணி ஐயாவோட இயக்கத்தில் வந்து அது இதுவாக இருக்கட்டும், அது நானுவே சும்மா இருக்க நேரம் பழைய எபிசோட எடுத்து பார்ப்பேன். இப்படி மன புழக்கத்தில் மன உளைச்சல் இருக்கவங்களுடைய மகிழ்ச்சி உண்டு பண்ணுறது மருத்துவருக்கு சமம். அதை வந்து 7 நிமிஷம் செய்யலாம், ஒரு 7 வருஷம் செய்யலாம், 20 வருஷமாக ஐயாவுக்கு நம்ம நீங்கள் ஒரு இது எடுக்கணும் பென்ஸ்மிட். ஏன்னா இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. 2 பேர் அவர் 2005 சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு கரெக்டாக ஞாபகம் வருது. 20 வருஷமாக மக்களை சிரிக்க வைக்கிற பெரிய பணி, அது வெளியே தெரியாமலே, ஏன்னா நம்மளும் வெளியே புகழடைன்னு நினைப்பாங்க, ஆனால் ஸ்க்ரீனுக்கு பின்னாடியே இருந்து சிரிக்க வைக்கிற பணி அது முழுக்க முழுக்க எங்களுடைய இயக்குனருக்கு பெருசாக சேரும்.
கண்டிப்பா கண்டிப்பாண்ணா நீங்கள் சொன்னதுக்கு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு த்ரூ அவுட் டே நம்ம பார்த்தோம். காலையிலேருந்து வந்தவங்க அத்தனை பேருமே சாருக்கு தெரியாமல் கிடையாது, சார்கிட்ட ஒர்க் பண்ணாமல் கிடையாது, அண்ட் சார் உருவாக்காத ஆள்கள் கிடையாது. எல்லாருமே இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு போகிறாங்கன்னா இன்னமும் சார் அதே இடத்துல நின்று நீங்கள் போங்கன்னு எல்லாத்தையும் வழிகாட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ட்ரூ சோல்ஃபுல்லான ஒரு சென்ட் ஆஃப் நமக்கு இருந்துகிட்டே இருக்கிறனால அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வளர்த்து விட்டு நான் அவர் சொல்கிறத தாண்டி என்னை இவர் தான் வளர்த்தாருன்னு இன்னொருத்தவங்க சொல்கிறது ரொம்ப பெரிய நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, எஸ், இதுதான் வந்து ஒரு கலைஞனுக்கான அங்கீகாரம். அது அவரே சொல்லக்கூடாது. ஆனா அவருக்கு தெரியாமலே நிறைய பேர் அங்கங்கே விதைச்சி விட்டுருக்காரு. அதை சொல்ல வைக்கிறாரு சார் ஒரு இடத்துல இருந்து. அதுதான் அவரோட பவர்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். அண்ட் இந்த பவர் வந்து இன்னும் நிறைய சீசன்கள், நிறைய ஷோக்கள், இன்னும் நிறைய பேர் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் சார். காமெடியன்ஸ் வந்து குறைஞ்சிட்டாங்கன்னு யாருமே சொல்லிடக்கூடாது. அது வந்து சாருமே அதில் கரெக்டாக இருக்காரு, ஐ மீன் அது கான்ஷியஸாக இருக்காருன்னு நினைக்கிறேன். தேடல்கள்லேயே இருக்கார் அவர். அண்ட் இதை விட ஒரு பெஸ்ட் மூமெண்ட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம மொமெண்ட்டை இப்போவே கொடுத்துட்டோம்னா ஒரு எபிசோடும் ஒரு குழந்தை பெற்று இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு வழி, அது நம்மளுக்கு வெளியே தெரியாது. அதை மெனக்கெடுத்து அதை செதுக்கி நைட்டும் போலும் எடிட் பண்ணி ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு கண்டென்ட்டை வெளியேற்றுறதுக்கு ஒரு தாய் குழந்தைய பிரசவிக்கிற மாதிரி அவ்வளோ வழி. ஆனால் இத்தனை எபிசோடு கிட்டத்தட்ட அது 200 எபிசோடு அது இதெல்லாம் சேர்த்தா கூட ஒரு குறைஞ்சது ஒரு 1000 எபிசோடு, 1000 குழந்தையிலே சுகப்பிரசவமாக பெற்றிருக்கிறவர் தான் நம்முடைய இயக்குனர். அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். நிறைய பேர் எனக்கே திருவண்ணாமலை இருந்தாலும் நேற்று ஒரு 3 மாதம் இருக்கும், நான் சூசைட் பண்ண போனேன் சார், நிறையா உங்கள் வீடியோ பார்த்து மனநிலை மாறி உங்களை பார்க்க வரேன் சார். விழுப்புரத்தில் ஒரு அம்மாவை வீல் சேரில் வச்சு ஒரு ஆள் தள்ளிட்டு வந்தார். எங்கள் அம்மா சார் ரொம்ப ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாங்க, இப்போ க்யூர் ஆகி வந்த காரணம் உங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க. மேலூரில் ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலியில் சண்டையாக இருந்தவங்க, அவங்க நம்ம நிகழ்ச்சியில் பின்னாடி சொல்கிற அந்த தாட்டு ஒரு குடும்பத்தை சார்ந்து சொல்கிறத கேட்டு இணைஞ்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த கிறிஸ்துவ ஃபேமிலியில் முத்துன்னெலாம் பேர் வச்சாங்க. இத்தனை சம்பவம் நம்ம காதுக்கு வராமல் எவ்வளோ இருக்கும். அதுக்கெல்லாம் பெரிய காரணகர்த்தாவாக இருக்கிறது இந்த நகைச்சுவை படைப்பாளர். அவங்களுக்குள்ள 1008 டென்ஷன் இருக்கும், சோகம் இருக்கும். சோகத்தோட அடுத்த ஆள் சிரிக்க வைக்கணும் பிரகார். இப்போ கால்கள் நனையாமல் கடலை கடந்தவன் உண்டு, இந்த வரியை கவனமாக. கால்கள் நனையாமல் கடலை கடந்தவன் உண்டு, கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவன் எவனுமே இருக்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப இடர்பாடுகளை அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுமே அப்படி தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் உள்வாங்கி கொண்டு மக்களை சிரிக்க வைக்கிறாங்க. அதை எப்படி எனக்கு 20 வருஷம் பாராட்டு செய்கிறீங்களோ அதே போல் இயக்குனருக்கும் அந்த 20 வருஷம்தான். அவருக்கு இந்த நேரத்தில் நான் அவருடைய மாணவனாக இருந்து நன்றி சொல்கிறதுல பெரிய சந்தோஷம். நிச்சயமா ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயம் அண்ணன் சொன்னது என்னென்னா, நம்ம வந்து கலக்கப்போதைய சீசன் 9 பண்ணும்போது அவர் நடுவராக உள்ள வராங்க. அவர் வந்து இங்கேருந்து விஜயிலேருந்து வேறு ஒரு தொலைக்காட்சிக்கு அங்கே போனாங்க. ஆனால் என்னென்னா எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து இவர் எப்படியாவது நம்ம ஷோவில் வந்து 1 செகண்ட் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ட்டு இருக்கும். அது நிறைய சந்தர்ப்பங்கள் நான் முயற்சி பண்ணி அது தோல்வி ஆகிடுச்சு. நான் அது ரொம்ப பிரியப்பட்டு ஒரு ரசிகனாக பிரியப்பட்டு தான் அவரை வந்து அதில் உட்கார வச்சுது, அந்த பேனலில் உட்கார வச்சுது. அங்கேருந்து இப்போ வரைக்கும் ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தவங்க இருக்கும்போது மரியாதை சொல்லுவாங்க, இருக்கும்போது நம்ம முன்னால் அவங்க ரெஸ்பெக்டாக இருக்காங்க அப்படின்றது சொல்லுவாங்களா. யூஸ்வலாக அப்படி தான் இருப்பாங்க, ஒரு 70% அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என் மேலே இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் வந்து நான் இல்லாத இடங்களில் நிறைய இடங்கள்லேருந்து அவர் கொடுத்துருக்காரு, அது எனக்கு வந்து சேர்ந்துருக்கு. அது ரொம்ப கம்மி. அந்த இடத்த வந்து அவர் எனக்கு கொடுத்துருக்காருன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப பெரிய விஷயம். அவர் அதே மாதிரி ஏகப்பட்ட உதவிகள் நிறைய பண்ணுறாங்க, தெரியாது நிறைய பேருக்கு, அவ்வளோதான். அது இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நிச்சயமா சார். அண்ட் ஆப்வியஸ்லி அதே மாதிரி எல்லாரும் ஓகே இது ஒரு செலிப்ரேஷன் கடந்து போகாமல் இது ஒரு பெரிய மொமெண்ட்டாக நீங்களும் கன்சிடர் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து எங்கள் கூட இன்னும் சிறப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இப்போது மதுரை முத்து அண்ணா வந்து சாருக்கு ஃபெலிசிட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை எங்கள் டீம் சார்பாக ப்ளீஸ் ஷால் கொடுங்க.